வெகு நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு கல்கி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை நம்ம கேட்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது திரு கல்கி அவர்கள் எழுதிய காதரா கள்ளன். சில வருஷங்களுக்கு முன்னால திசையெல்லாம் புகழ் பரவி இருந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன். சாலைகள் ரொம்ப அழகா இருந்தது. வழியில பார்த்த ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மலையும், ஒவ்வொரு குன்றும், ஒவ்வொரு கால்வாயும் ஒவ்வொரு ரசமான கதை சொல்லும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஊருக்கு பறந்து போயிட்டு இருக்கும்போது கதை கேட்கறதுக்கு நேரம் எங்க இருக்கு? நல்ல வேளையா ஒரு சிற்றாறு தென்பட்டுச்சு. அதுக்கு பாலமே கிடையாது. நதியில இறங்கி போய் தான் கடக்கணும். டிரைவர் அந்த சிற்றாற்றங்கரையில வண்டியை நிறுத்தினான். அங்க ஒரு விசாலமான மருத மரத்து அடியில முறுக்கு வடையும் வெத்தலைப்பாக்கும் விற்கிற ஒரு பெண் பிள்ளை தன்னோட கூடக்கடையோட உட்கார்ந்திருந்தா. அந்த பெண் பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு பெரியவரும் உட்கார்ந்திருந்தாரு. அவரோட பெரிய மீசை ரொம்ப நரைச்சிருந்துச்சு. ஆனாலும் நல்லா முறுக்கி விட்டுருந்தாரு. அவர் அந்த பெண் பிள்ளை கிட்ட முறுக்கு வாங்கி கையில நல்லா நசுக்கி தூளாக்கி அதை வாயில போட்டுட்டு இருந்தாரு. கார்ல இருந்துட்டே எங்கல்ல ஒருத்தன் கேட்டான், ஏன் ஐயா, ஆத்துல தண்ணி அதிகமா, கார் போகுமா அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர், தண்ணி கொஞ்சம்தான், முழங்காலுக்கு கூட வராது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட டிரைவரும் வண்டியை ஆத்துல இறக்கிட்டாரு. பெரியவர் சொன்னது சரிதான். தண்ணி கொஞ்சமா தான் இருந்தது. அதனால கார் ரொம்ப ஈஸியா அந்த தண்ணியை கடந்து போயிடுச்சு. ஆனா தண்ணிக்கு அப்புறம் ரொம்ப தூரம் மணல் பரவி இருந்துச்சு. அந்த மணலை எங்க கார்னால தாண்ட முடியல. கொஞ்சம் அடி போனதுமே காரோட சக்கரங்கள் அந்த மணல்லையே நல்லா புதைஞ்சு போயிடுச்சு. காரை ஆக்சலரேட்டர் கொடுத்து பாக்குறாரு. ஆனா அந்த சக்கரங்கள் வேகமா சுழலுதே தவிர கார் நகர்ந்த பாடில்ல. வண்டியில இருந்து நாங்க எல்லாரும் இறங்கி வெளியே வந்துட்டோம். எங்களாலதான் வண்டி நகரலையோ அப்படின்னு. இறங்கினதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த டிரைவர் ஒரு தடவை முயற்சி பண்ணான். ஆனா அதுவும் பலிக்கல. அதுக்கப்புறம் டிரைவரும் கார்ல இருந்து கீழே இறங்கிட்டான். கொஞ்ச நேரம் காரை சுத்தி சுத்தி பார்த்தோம். அடிக்கிற வெயில்ல அந்த மணல்ல என்னால நிக்க முடியாதுன்னு நான் ஆத்த கடந்து மறுபடியும் இந்த கரைக்கு வந்துட்டேன். மருத மரத்து அடியில உட்கார்ந்திருந்த பெரியவர் பக்கத்துல போயிட்டு என்னோட துண்டை விரிச்சு போட்டு உட்கார்ந்தேன். ஏன் ஐயா இப்படி பண்ணலாமா? கார் ஆத்த கிடக்காதுன்னு சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு போங்க, தண்ணி முழங்கால் வரக்கூட வராதுன்னு தான் சொன்னேன். அப்படி இருந்ததா இல்லையா? உங்க ஓட்ட மோட்டார் வண்டி மணல்ல போகாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல கதை. காதரா கள்ளன் மரகதவள்ளிய குதிரையில ஏத்திக்கிட்டு வந்ததுனாலதான் தப்பி பிழைச்சான். உங்களை மாதிரி மோட்டார் கார்ல வந்திருந்தா அகப்பட்டு அன்னைக்கே முழிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்போ அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆத்து மணல்ல கார் அகப்பட்டது நல்லதா போச்சு, நமக்கு ஒரு நல்ல கதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா இருந்தேன். அது என்ன கதை? காதரா கள்ளன்னா யாரு? அப்படி ஒரு கள்ளனா? நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொன்னேன். நீங்க கேள்விப்படாத காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம், அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு அந்த பெரியவர் பதிலுக்கு சொன்னாரு. கோச்சிக்காதீங்க, கதைய சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். நான் எதிர்பார்த்தது வீணாகல. அருமையான கதை ஒன்று கிடைச்சது. அந்த கதையத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பெரியவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதோ அந்த ஆத்த கடந்ததும் அதுக்கு அந்த சைட்ல ஒரு கிராமம் தெரியுதுல்ல, அது பேர் என்னன்னு தெரியுமா? பரி உயிர் காத்த நல்லூர் அப்படின்னு அதுக்கு பேர். ஆமா, திருநெல்வேலி சீமையில ஊரோட பெயர்கள்லாம் கொஞ்சம் நீளமாத்தான் இருக்கும். சில பேர் பரி உயிர் நீத்த நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்து கோயில்ல உள்ள கல்வெட்டு சாசனங்கள்ல பரி உயிர் காத்த நல்லூர் அப்படின்னு தான் இருக்கு. அதுதான் சரியான பேர். இந்த கிராமத்துக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்ற கதையத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க வந்த வழிய கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதோ ஒரு பொத்தை தெரியுதுல்ல? உங்க நாட்டுல என்ன சொல்வீங்களோ தெரியாது. இந்த நாட்டுல சின்ன மொட்டை குன்றுகளுக்கு பொத்தன்னு தான் பேரு. அந்த பொத்தைக்கு அந்த சைட்ல ஒரு புளியந்தோப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. கார்ல இப்படி பறந்து வர்றவங்க எங்க பார்க்க போறீங்க? நான் சொல்றத நம்ப வேண்டிதான். அங்க ஒரு புளிய மரத்தோப்பு இருக்கு. எனக்கு 40 வயசு ஆகியிருக்க போது அங்க புளியஞ்செடி நட்டாங்க. இப்போ மரங்களா ஆயிடுச்சு. இப்ப உள்ள நாட்கள்ல ஒருத்தருமே மரம் நடுறதே இல்ல. அந்தந்த வருஷத்துல எது பயன் தருமோ அதை மட்டும்தான் நடவு பண்றாங்க. இப்ப உள்ள புளிய மரம்லாம் போயிட்டா நமக்கு அப்புறம் வர்ற சந்ததியில புளிக்கு என்ன செய்வாங்களோ தெரியாது.
ஒரு புளியம்பழம் 1 ரூபாய்க்கு விற்கிற காலம் வந்தாலும் வரும். நல்ல வேளை, அப்படிப்பட்ட காலத்தை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அந்த பொத்தைக்கு பக்கத்துல இப்ப புளியந்தோப்பு இருக்கிற இடத்துல 60 வருஷத்துக்கு முன்னாலையும் ஒரு புளியந்தோப்பு இருந்தது. ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் அந்த புளியந்தோப்புல ஆட்கள் வந்து கூடுவாங்க. ஆட்கள்னா இந்த காலத்து மனுஷங்களை போல நோஞ்சான்கள் கிடையாது. 6 அடி உயரம், ஆஜான பாகுவான ஆட்கள். அவங்கள சில பேர் கையில தடி வச்சிருந்தாங்க. சில பேர் கத்தி, கபடா, வேல், ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களும் வச்சிருந்தாங்க. அவங்க கையில வச்சிருந்த வாள்களையும் வேல்களையும் விளையாட்டா ஒன்னோட ஒன்று மோத விடுவாங்க. அப்போ டனார் டனார்னு சத்தமும் வரும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற சத்தம் பாபநாசத்து அருவி விழுற ஓசைய போல ரொம்ப பேரிரைச்சலா கேட்கும். சூரியன் மேற்குல அஸ்தமிச்சிடுச்சு. அஸ்தமிச்சதுக்கு அடையாளமா மேற்கு வானத்துல கொஞ்சம் சிவப்பு கோடுகள் மட்டும் தெரிஞ்சது. அப்போ கிழக்குல பூரண சந்திரன் தகதகன்னு வந்தான். அதே சமயத்துல குதிரைகள் வர்ற காலடி சத்தமும் கேட்டது. உடனே அந்த புளியந்தோப்புல பேச்சு அடங்கி நிசப்தம் வந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதோட மகாராஜா வர்றார் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் 7-8 குதிரைகள் வந்துச்சு. ஒவ்வொரு குதிரை மேலையும் ஒரு வீரன் வந்தான். எல்லாருக்கும் முதல்ல வந்தவன் அவங்களோட தலைவன். அவன் பேரு தில்லைமுத்து தேவன். அவனைத்தான் மகாராஜான்னு அந்த வீரர்கள் சொன்னாங்க. தில்லைமுத்து தேவன் ஒரு பெரிய பாளையக்காரன். 60 கிராமங்களுக்கு அவன்தான் அதிபதி. அவன் சொல்லிட்டா எந்த நேரமும் 1000 ஆட்கள் கூட வந்துருவாங்க. சண்டையில உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. பாளையக்காரன் தில்லைமுத்து தேவன் புளியந்தோப்புக்கு வந்ததும் தோப்புல இடைவெளியில இருந்த ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு அங்க குதிரையில இருந்து கீழே இறங்கினான். மற்றவங்களும் அவன் கூடயே இறங்கினாங்க. முன்னாடியே தயாரா வச்சிருந்த ஒரு பெரிய ராஜ சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கு மேல அவன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான். அவனோட மந்திரி நல்லமுத்து தேவன் உடனே வெத்தலைப்பாக்கு பெட்டியை எடுத்து பாக்கையும் வெத்தலையையும் கொடுத்தான். அந்த பாளையக்காரன் தில்லைமுத்து தேவன் வெத்தலைப்பாக்க கொதப்பிக்கிட்டே, நல்லமுத்து, உனக்கு என்ன தோணுது? கருடாச்சல தேவன் சொல்லி அனுப்புன மாதிரி பேசுறதுக்கு வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். கட்டாயம் வருவான் மகாராஜா. அவன் தலை என்ன இரும்பா? அப்படி வரலன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவனோட மந்திரி நல்லமுத்து தேவன் கேட்டான். அவன் வரலன்னா என்ன நடக்கும்? உன் உத்தேசம் என்ன அப்படின்னு தில்லைமுத்து தேவன் கேட்டான். முதல் ஜாமம் முடியறதுக்குள்ள அவன் இங்க வந்து மகாராஜா சொல்றபடி நடக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கலன்னா நம்மளோட காரியத்தை நடத்த வேண்டியதுதான். நம்மோட காரியம்னா என்ன? கருடாச்சல தேவனோட அரண்மனை, சவுக்கண்டி களஞ்சியம், வைக்கப்போர், மாட்டு கொட்டகை, குதிரை லாயம் எல்லாத்தையுமே அக்னி தேவனுக்கு இரையாக்கிட வேண்டியதுதான். அடப்பாவி மகாராஜா, யார் பாவி? 20 வயதான மருமக பெண்ண யாருக்கும் கட்டி கொடுக்காம அரண்மனையிலேயே பூட்டி வச்சிருக்கானே, அவன் பாவியா இல்ல நான் பாவியா? பெத்து வளர்த்த பிள்ளைய கொஞ்சம் கூட மனசுல ஈவேரக்குமே இல்லாம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சானே, அந்த மனுஷன் பாவியா இல்ல நான் பாவியா? அதெல்லாம் சரிதானப்பா. கருடாச்சலத்தேவன் மேல இறக்கப்பட்டு நான் ஒன்னும் சொல்லல. அரண்மனைக்கு தீ வச்சு கொளுத்துனா அந்த பெண் மரகதவல்லிக்கும் ஒருவேளை ஏதாவது ஆபத்து வரலாம்ல. வந்தா வந்ததுதான். அதுக்காக நாம என்னத்தை செய்யறது? அந்த கிழவனுக்குள்ள அதை பத்தி கவலை இருக்கணும். இருந்தாலும் என்னோட யுக்தி பழிச்சா ஒரு ஆபத்தும் இல்லாம ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம எல்லா காரியமும் கைகூடிரும் இல்லையா? அதுல என்ன லாபம்? மகாராஜா ரத்தம் சிந்துறதுக்கு பயப்படுற மாதிரி காலம் இப்போ என்ன வந்துருச்சு? போயும் மகாராஜா ஒரு கள்ளப்பைய கிட்ட நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை கொடுக்கறது எனக்கு என்னமோ பிடிக்கல. நல்ல முத்து, அவன் சாதாரணமான கள்ளன் இல்ல. இந்த உலகத்துல சொல்றாங்களே, கள்ளனா இருந்தாலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், சொன்ன சொல் தவற மாட்டான். இதெல்லாம் இந்த பெண் பிள்ளைங்க கட்டிவிட்ட கதை. காதரா கள்ளன்ற பட்டம் அவனுக்கு பெண் பிள்ளைகள் கொடுத்தது தானே. அதை இந்த எஜமானரும் நம்புறீங்களா? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த புளியந்தோப்பு கிட்ட ஒரு ஒற்றை குதிரை வர்ற காலடி சத்தம் கேட்டது. அந்த தோப்புல கூடியிருந்த ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு பாளையக்காரன் சொன்னான். நல்ல முத்து தேவன் எந்திரிச்சு கழுத்தை வளைச்சு பார்த்துட்டு, ஆமா அவன்தான் போல இருக்கு. நீங்களாச்சு உங்க காதரா கள்ளனாச்சு, எப்படினாலும் போங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டான். இந்த காதரா கள்ளன் யாருன்னு தெரியுமா? நீங்க அவனை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த திருநெல்வேலி சீமையில
பெண் பிள்ளைகள் காதுல பெரிய பெரிய தொலைகளை போட்டு பெரிய தோடுகளை அவங்க காதுல தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ கூட வயசான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதுல பெரிய பெரிய கம்மல்கள், அதாவது பெரிய பெரிய தோடுகள் தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு பொண்ணோட 2 காதுல இருக்கிற கம்மலை சேர்த்து பார்த்தாலுமே கால் வீச தங்கத்துக்கு குறையாம இருக்கும். அந்த நாள்லாம் இங்க கள்ளர் பயம் அதிகமா இருந்துச்சு. அதோ தெரியுதே, அந்த மாதிரி பொத்தைகள் இருந்த சாலைகள் இருந்தா கட்டாயம் அங்க கள்வர்கள் ஒளிஞ்சிருப்பாங்க. கால்நடையாவோ 1 வண்டி 2 வண்டியில யாராவது பெண் பிள்ளைகள் போனா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் போகணும். காதுல தொங்குற தங்கத்துக்காக காதையே அறுத்துட்டு போயிடுவாங்க. இதனால அந்த நாட்கள்ல காதறிந்த பெண்களை இந்த திருநெல்வேலி சீமையில நிறைய பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு அதிசயமான பக்கா திருடன் கிளம்பினான். அவன் மற்ற திருடர்களை மாதிரி கூட்டம் சேர்த்துட்டுலாம் போக மாட்டான். தனிய ஆள குதிரையில ஏறி வருவான். முகத்துல கீழ்பாதிய வாய் வரைக்கும் கருப்பு துணியை வச்சு கட்டி மறைச்சிருப்பான். கையில கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் வச்சிருப்பான். சாலையில ஒற்றை குதிரை சத்தம் கேட்டாலே பிரயாணிகள் நின்றுவாங்க. அவன் ஒருத்தனா வந்து குதிரை மேலிருந்து இறங்கி எல்லாரோட மடியையும் அவிழ்த்து காட்ட சொல்வான். மூட்டைகளை பிரிச்சு பார்ப்பான். அவனுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மறுபடியும் குதிரையில ஏறி போயிடுவான். பெரும்பாலும் அவன் ஏழைகளை ஒண்ணுமே செய்ய மாட்டான். பணக்காரர்கள் கிட்ட இருந்து தான் பணத்தை பறிப்பான். பணக்கார ஸ்திரீகள் யாராவது நகை நட்டுகளை போட்டு வந்தா அவங்கள மறிச்சு அந்த நகைகளை பிடுங்கிப்பான். இருந்தாலும் அந்த ஸ்திரீகளோட கழுத்துலையும் கையிலையும் இருக்கிற நகைகளை கழட்டிக்குவானே தவிர காதை என்னைக்குமே அறுக்க மாட்டான். இதனாலேயே அவனுக்கு காதரா கள்ளன் அப்படின்னு ஒரு பட்டப்பேரும் வந்தது. முக்கியமா பெண்கள் இந்த பட்டப்பேரை எங்க பார்த்தாலும் சொல்லி அதை பிரபலப்படுத்தினாங்க. அவன்கிட்ட நகைகளை பறி கொடுத்த ஸ்திரீகள் தான் அவனை பத்தி அதிகமா புகழ்ந்து பேசினாங்க. நகை போனா போகட்டும், காது தப்பிச்சுதே அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். பெண் புத்தி பேதை புத்தின்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முட்டாள் ஜனங்கள் இன்னும் என்னெல்லாமோ அந்த கல்யாணை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவன் பணக்காரர்கள் கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு ஏழைகளுக்கு ஒத்தாசை செய்யறான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன விசித்திரம் பாருங்க, செய்யறது திருட்டு தொழில், அதுல தான தர்மம் செஞ்சு தர்ம பிரபுன்ற பட்டம் வேற. அவன் பிறந்த நேரம் அப்படி, வேற என்னத்த சொல்றது. அவனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு யார் யாரோ முயற்சி பண்ணாங்க, ஒன்னும் பலிக்கல. ஏன் பாளையக்காரன் தில்லைமுத்து தேவன் கூட காதரா கள்ளனை பிடிக்க பார்த்தான், முடியல. இப்போ அந்த கள்ளனை தன்னோட காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அனுப்பியிருந்தான். காதரா கள்ளன் வந்து அந்த பாளையக்காரனுக்கு முன்னால நின்னதும் பாளையக்காரன் அவனை ஏற இறங்க பார்த்தான். கள்ளா, உன்னோட தைரியத்தை மெச்சின அப்படின்னு சொன்னான். அந்த கள்ளன் எப்பவுமே துணியால வாயை மூடியிருப்பான் இல்லையா, அதனால அவன் பேசினது கிணத்துக்குள்ள இருந்து பேசின மாதிரி கேட்டது. என்னோட தைரியத்தை மெச்சுற மாதிரி நான் இன்னும் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொன்னான். என்னோட ஆட்கள் 200 பேருக்கு நடுவுல நீ தன்னந்தனியா என் முன்னால வந்து நிக்கிறியே, அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்னா தில்லைமுத்து தேவன். அந்த கள்ளன் லேசா சிரிச்சுட்டு, ஆமா, அந்த தைரியத்தை மெச்ச வேண்டிதான். ஆனா இதுக்காக என்னோட தைரியத்தை சோதிக்கிறதுக்காக மட்டுமா என்ன இங்க கூப்பிட்டீங்க, இல்ல வேற ஏதாவது காரியம் இருக்கா அப்படின்னு கேட்டான். காரியம் இருக்கு, அதுல உன்னோட தைரியத்தோட சாமர்த்தியத்தையும் பரிசோதிக்கணும். சொல்லுங்க, கேக்குறேன். இங்கிருந்து அரைக்காத தூரத்துல கருடாச்சல தேவரோட அரண்மனை இருக்கே, உனக்கு தெரியுமா? அந்த கள்ளன் லேசா சிரிச்சான். மேல சொல்லுங்க அப்படின்னா. நான் என்ன சொன்னாலும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கையே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாளையக்காரன் கேட்டான். அது என்னோட சுபாவம், நீங்க மேல சொல்லுங்க. கருடாச்சல தேவரோட அரண்மனையை எனக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன, அங்க உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும் அதை சொல்லுங்க அப்படின்னா. சரி சொல்றேன். கருடாச்சல தேவர் இன்னைக்கு இரவு 2ஆம் ஜாமத்துல இங்க என்ன பாக்குறதுக்காக வருவாரு. அநேகமா இதுக்குள்ள அரண்மனையை விட்டு கிளம்பியிருப்பாரு. உன்னை போல அவரு தனியாலாம் வரமாட்டாரு. அவரோட முக்கியமான ஆட்களை தன்னோட துணைக்கு கூட்டிட்டு தான் வருவாரு. அரண்மனையில அந்த சமயம் காவல் காக்குறதுக்கு அதிகமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க, தெரியுதா? நல்லா தெரியுது. அந்த சமயம் நான் என்ன பண்ணணும்? நீ இங்கிருந்து சாலை வழியா போகாம வேற ஒரு குறுக்கு வழியா போகணும். கருடாச்சல தேவரோட அரண்மனை கிட்ட போகணும். உன்னோட புகழ் தான் இங்க எங்கேயும் பரவி இருக்கே. உன்னை பார்த்த உடனே அரண்மனையை காவல் காக்குறவங்க நடுங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட சாமர்த்தியத்தால அரண்மனைக்குள்ள எப்படியாவது புகுந்துடணும்.
அங்க கருடாச்சல தேவரோட மருமகள் மரகதவல்லி இருப்பா. அவளை கருடாச்சல தேவர் 5 வருஷமா சிறையில வச்சிருக்கிறது மாதிரி வச்சிருக்காரு. அவளை விடுதலை செஞ்சுட்டு இங்க என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். கள்ளா, என்ன சொல்ற? இது உன்னால முடியுமா? கள்ளன் கொஞ்சம் மௌனமா இருந்தான். அதுக்கப்புறம், எதுக்காக மரகதவல்லியை கொண்டு வர சொல்றீங்க? அந்த பெண் விஷயத்துல உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டான். நோக்கம் என்னவா இருக்கும்? நீதான் யூகிச்சுக்கோ. ஏன் 3 வருஷத்துக்கு முன்னால மரகதவல்லியை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கருடாச்சல தேவர்கிட்ட கேட்டேன். அவர் கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் எதுவுமே சொல்லல. ஆனா என் மனசை ஒரு விஷயத்துல செலுத்திட்டேன்னா அதை லேஸ்ல விட்டு விடுவேனா? பலாத்காரமா அவரோட அரண்மனையில புகுந்து மரகதவல்லியை கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் நாள் குறிச்சிருந்தேன். பின்ன என்ன எதுக்காக கூப்பிட்டு அனுப்புனீங்க? இத்தனை ஆட்களோட நீங்களே போய் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய முடியாத காரியம்னு யார் சொன்னது? நான் படையெடுப்புக்கு ஆயத்தம் செய்யறத கருடாச்சல தேவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆள் மேல ஆள் விட்டாரு. கடைசியா இன்னைக்கு இந்த புளியந்தோப்புல சமரசம் பேச வர்றதா சொல்லி அனுப்புனாரு. நானும் சம்மதிச்சேன். அவர் என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மனுஷன் 3 வருஷமா என்னை காக்க வச்சு இழுத்தடிச்சதுக்கு பழி வாங்க வேணாமா? அவரும் நானும் இங்க சமரசம் பேசிட்டு இருக்கும் போது நீ அந்த பெண்ணை கைப்பற்றி இங்க கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சா அவருக்கே நல்ல புத்தி புகட்டின மாதிரி இருக்கும்ல. வீணா ரத்த சேதம் எதுவும் ஏற்படாம இருக்கும். அப்படியே ரத்த சேதம் ஏற்பட்டாலும் அது இந்த கள்ளனோட ரத்தமா இருக்கட்டும்னு உங்க உத்தேசமா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா உனக்கு இஷ்டம் இல்லையா? பயப்படாத, மனசுல இருக்கிறத சொல்லிடு. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு முடிச்சா எனக்கு என்ன லாபம்? இன்னைக்கு ராத்திரி மரகதவல்லியை இங்க கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் என்னோட ஆட்கள் உன்னை தேடவே மாட்டாங்க. நானும் உன் வழிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். நீங்க சொல்ற காரியத்தை நான் செய்யலைன்னா இன்னைக்கு இங்கிருந்து நீ பத்திரமா போயிடலாம். நாளிலிருந்து நீ என்னோட விரோதி. என்னோட ஆட்கள் உன்னை தேடிட்டே இருப்பாங்க. நீ எந்த மலை குகையிலையோ இல்ல மேக மண்டலத்திலேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் உன்னை பிடிச்சு காவல்காரர்கள் கிட்ட கொடுத்துட்டு தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன். இப்போ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். அந்த கள்ளன் கொஞ்ச நேரம் யோசனையில மூழ்கி போயிருந்தான். அதுக்கப்புறம், ஆகட்டும், போய் பார்க்குறேன். ஆனா நீங்க சொல்ற காரியத்துல நான் ஜெயிப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னா. நீ அதுல ஜெயிக்கலன்னா நான் இருக்கேன், என்னோட ஆட்கள் இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு தில்லைமுத்து தேவன் சொன்னான். காதரா கள்ளன் குதிரை மேல தாவி ஏறி கருடாச்சல தேவரோட அரண்மனைக்கு குதிரையை செலுத்தினான். இந்த சமயத்துல கோழிக்கூவாபுத்தூர் கருடாச்சல தேவரை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். கருடாச்சல தேவர் ஒரு காலத்துல தில்லைமுத்து தேவரை மாதிரியே செல்வாக்கு பெற்றவரா இருந்தாரு. ஆனா வயது காரணமா அவரோட உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிருந்துச்சு. அதை விடவும் அவரோட வாழ்க்கையில நிறைய துயர சம்பவங்கள் வந்து அவரோட மனசே இடிஞ்சு போயிருந்தது. முக்கியமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் அவரோட ஒரே புதல்வனுக்கும் சண்டை வந்து அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏதோ ஒரு சின்ன அற்ப விஷயத்துக்காக மனக்கசப்பு வந்துருச்சு. தந்தை மகன் 2 பேருமே பிடிவாதக்காரர்கள். அதனால அந்த வேற்றுமை ரொம்ப முற்றி போய் அதுவே விபரீதமாகிட்டு. குடிமயக்கத்துல இருந்த கருடாச்சல தேவர் ஏதோ ஒன்று சொல்ல அதை மகன் செய்யல அப்படிங்கிறதுக்காக 4 பேர் இருக்கிற இடத்துல அவன் மேல செருப்பை வீசி எறிஞ்சாரு. மகன் ரோஷக்காரன், சும்மா இருப்பானா? இனி உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலிருந்து கிளம்பி போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. தன்னோட மகன் வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளைக்கெல்லாம் கருடாச்சல தேவரோட மனைவி அந்த ஏக்கத்திலேயே படுத்த படுக்கையாகி உயிரையும் விட்டுட்டா. ஆனா தேவர் வஜ்ரம் போன்ற இதயம் படைத்தவர். அவரு கொஞ்சமாவது மகனுக்காக வருத்தப்பட்டதா தெரியவே இல்லை. மனைவி இறந்து போனதை பொருட்படுத்தவும் இல்லை. எங்கேயோ மதுரைக்கு பக்கத்துல இருந்த அவரோட தங்கச்சியையும் தங்கச்சி பொண்ணையும் கொண்டு வந்து வீட்டிலேயே தங்க வச்சுக்கிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சியும் இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் மரகதவல்லி மட்டும் கருடாச்சல தேவரோட அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில தன்னந்தனியா வாழ்ந்துட்டு வந்தா. அவளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதா பாளையக்காரன் கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு கருடாச்சல தேவர் பதில் சொல்லிட்டாரு. நயமா பேசி செய்ய முடியாததை பயமுறுத்தி சாதிச்சுக்கலாம் அப்படின்னு தில்லைமுத்து தேவன் தன்னோட ஆள் படைகளை திரட்டிக்கிட்டு அங்க வந்தான். உயிர் சேதம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுனால புளியந்தோப்புல வந்து தன்னை சந்திக்கும்படி சொல்லி அனுப்பினான்.
கருடாச்சல தேவரை இந்த மாதிரி வர வச்சுட்டு அந்த சமயத்துல காதரா கல்லனை அனுப்பி மரகதவள்ளிய கடத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவும் பண்ணி வச்சிருந்தான். அந்த யுக்தி அநேகமா பளிச்சிருச்சுனே சொல்லலாம். ஏன்னா கருடாச்சல தேவர் தன்னோட முக்கியமான ஆட்களை எல்லாம் தன்னோட துணைக்கு கூட்டிட்டு தில்லைமுத்து தேவனை பார்க்கறதுக்காக வந்து சேர்ந்துட்டாரு. கள்ளன் புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்துக்குலாம் அவரு வந்துட்டாரு. தில்லைமுத்து தேவன் அவருக்கு மரியாதை பண்ணான். முக்கியமான விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊரை வளைச்சு என்னென்னலாமோ பேசிட்டு இருந்தான். கள்ளன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும்ல, இதுதான் பாளையக்காரனோட எண்ணம். அதனால என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கான். இப்போ அந்த கள்ளன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்ல. கோழிக்கூவாபுத்தூர் அரண்மனையில இருந்து கருடாச்சல தேவன் ஆள்களோட புறப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத கள்ளன் வர்ற வழியிலே தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ஊருக்குள்ள ரொம்ப தைரியமா நுழைஞ்சு போனான். வர்றவன் காதரா கள்ளன் அப்படிங்கிறத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அரண்மனை வாசல் கிட்ட வந்ததும் கள்ளன் தாங்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டான். ஏற்கனவே பயந்திருந்த காவலர்கள் அங்க இருந்து சிதறி ஓடி போயிட்டாங்க. முன்வாசல் திறந்திருந்துச்சு. திருடன் அந்த அரண்மனையோட முன்கட்டுக்குள்ள போனான். ஆனா இதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கார ஸ்திரீகள் பின்கட்டு கதவுகளை பூட்டி போட்டாங்க. கள்ளன் முற்றத்தோட நடுவுல நின்று இன்னொரு தடவை சுட்டான். கதவுகளை உடனே திறங்க, இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். அரண்மனை பின்கட்டு மச்சியில இருந்து மரகதவள்ளியும் அவளோட தாதி பெண்களும் இத பார்த்தாங்க. அந்த நேரத்துல கள்ளனோட முகத்துல இருந்த அந்த துணி காற்றுல லேசா அசைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்போ அவனோட முகம் நிலா வெளிச்சத்துல ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. தாதி பெண்கள்ல ஒருத்தி அவனை பார்த்த அதிர்ச்சியில அதிர்ந்தே போயிட்டா. மரகதவள்ளியோட காதுல எதையோ சொன்னான். கள்ளனோட அட்டகாசம் இதுக்குள்ள இன்னும் அதிகமாயிடுச்சு. அரண்மனை பின்கட்டோட கதவு திறக்கப்பட்டுச்சு. மரகதவள்ளியும் தாதி பெண்ணும் அந்த நிலா முத்தத்துக்கு வந்தாங்க. கள்ளன் இதுக்குள்ள தன் முகத்தோட பாதியை மூடி மறைச்சுக்கிட்டான். அதனால அவனோட உருவம் ரொம்ப கோரமா இருந்துச்சு. இருந்தாலும் மரகதவள்ளி கொஞ்சம் கூட பயப்படல. கள்ளா, ஏன் இப்படி கூச்சல் போட்டு தடபுடல் பண்ற? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. அந்த நிலா வெளிச்சத்துல மரகதவள்ளியோட முகத்தை பார்த்த கள்ளன் ஒரு நிமிஷம் அப்படியே தயங்கி நின்னான். அவனோட இரும்பு நெஞ்சம் இளகி போச்சு. மறுபடியும் மரகதவள்ளி, இங்க ஆண் பிள்ளைகள் யாரும் இல்ல, பெண் பிள்ளைகள் தான் இருக்கும். இங்க வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ற? உனக்கு என்ன வேணும்? நகை நட்டுக்கள் வேணும்னா கழட்டி தர்றோம், வாங்கிட்டு பேசாம போயிடு அப்படின்னு சொன்னான். அந்த கள்ளனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு உன் நகை நட்டுக்கள் ஒன்று வேணாம் அப்படின்னா. வேற என்ன வேணும் அப்படின்னு மரகதவள்ளி கேட்டா. நீ என்னோட புறப்பட்டு வரணும். இப்போவே வரணுமா? இல்லை மாமா வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியுமா? மாமா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு போனா ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னையே ஏக்கவா பாக்குற? அதெல்லாம் முடியாது. உடனே புறப்பட்டு வர்றியா, இல்ல உன்னை பலாத்காரமா தூக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்டான். உனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் வேணாம், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதவள்ளி அவனுக்கு முன்னால நடந்து போனான். அந்த கள்ளனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவளை முதல்ல குதிரையில ஏத்தினான். அதுக்கப்புறம் அவனும் ஏறிக்கிட்டான். குதிரைய மெதுவா செலுத்தினான். மரகதவள்ளி அவ்வளோ சுலபமா தன்னோட வர சம்மதிச்சது கள்ளனுக்கு சொல்ல முடியாத ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதனால கோழிக்கூவாபுத்தூரை குதிரை தாண்டி போனதுக்கு அப்புறம், பெண்ணே, என்னோட வர்றதுக்கு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன பயம்? நீ காதரா கள்ளன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெண்களுக்கு நீ எந்த தீங்கும் செய்ய மாட்ட. இது இந்த உலகமெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால எனக்கு என்ன பயம் அப்படின்னா மரகதவள்ளி. உலகம் சொல்றத நம்பியா நீ இந்த கள்ளனோட புறப்பட்ட? உலகம் வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பா கிளம்பியிருப்பேன். 5 வருஷமா கூண்டுல கிளி அடைஞ்சிருந்த மாதிரி நான் அடப்பட்டிருந்தேன். அப்படி அடப்பட்டு கிடக்கிறதுக்கு இந்த கள்ளனோட வெளியில புறப்படுறது கூட நல்லதுதான்னு எனக்கு தோணுச்சு. உன்னை உன் மாமா அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரா அப்படின்னு கள்ளன் கேட்டான். ஐயோ பாவம், அவர் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை, என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. ஆனா எனக்கு வீட்டில் அடப்பட்டு கிடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சிறைச்சாலையிலிருந்து நீ என்னை விடுதலை பண்ணியே, உனக்கு நான் எந்த விதத்துல கைமாறு பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா. அதிகமா சந்தோஷப்படாத. ஏன்? நான் அதிகமா சந்தோஷப்படுறது உனக்கு பொறுக்கலையா? உன்னை நான் எதுக்காக கூட்டிட்டு போறேங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்படு.
பாளையக்காரர் தில்லைமுத்து தேவர்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அந்த மனுஷன் என்னை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட தான் உன்னை கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன். அடப்பாவி, என்னையும் திட்டுற? தில்லைமுத்து தேவர் ரொம்ப பெரிய மனுஷர். அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு கணக்கே இல்லை. அவரோட எல்லைக்கு அவர் தான் ராஜா. நீ அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ராணி மாதிரி இருக்கலாமே. சீ, நான் எதுக்கு ராணியாக போறேன்? ஐயோ, இப்படியா செய்ய போறேன்? இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. அதனால தான் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதன்னு சொன்னேன். இப்போ தெரியுதா? கூண்டுல இருந்து கிளியை விடுதலை பண்ணி காட்டுப்பூனைக்கிட்டையா ஒப்படைக்க போற? இந்த மாதிரி பாவம் யாராவது செய்வாங்களா? பாவமாவது புண்ணியமாவது? பெரிய பாவத்தை நான் தடுத்திருக்கேன். நான் வந்து உன்னை இப்படி கூட்டிட்டு போகலன்னா தில்லைமுத்து தேவர் 200 ஆட்களோடு இங்க வந்திருப்பாரு. உன் மாமனோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும். இந்த ஊரே பத்தி எரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் செத்து போயிருப்பாங்க. இவ்வளோ பாவத்தையும் தடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். ஐயையோ, என்னாலேயே இவ்வளோ சங்கடம்? மாமா சாயங்காலம் 50 ஆட்களோடு புறப்பட்டு போனாரே, எங்க போனாரோ தெரியல. எனக்கு தெரியும், சொல்றேன். அதோ கொஞ்ச தூரத்துல ஒரு பொத்தை தெரியுதுல? ஆமா, அதோ தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒரு புளியந்தோப்பு இருக்கு. அதுல தில்லைமுத்து தேவரும் அவரோட ஆட்கள் 200 பேரும் வந்து இறங்கியிருக்காங்க. உன்னோட மாமன் அங்கதான் போயிருக்காரு. ஐயோ, அங்க 2 கட்சிக்கும் சண்டை வந்திருக்குமா? அதெல்லாம் வந்திருக்காது. சண்டை நடக்காம தடுக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கொண்டு வரதா சொல்லிட்டு வந்தேன். தில்லைமுத்து தேவர் இப்போ உன் மாமாவோட சமரசம் பேசிட்டு இருப்பாரு. என்ன அங்க கொண்டு போயிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? நீ பாளையக்காரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறதா சொன்னா சண்டை எதுவும் வராது. உன் மாமாவும் ஒத்துப்பாரு. உயிர் போனாலும் நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் சம்மதிச்சாலும் என் மாமா சம்மதிக்க மாட்டாரு. சம்மதிக்கிறதா இருந்தாதான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்திருப்பாரா? உன் மாமாவோட உத்தேசம்தான் என்ன? உன்னை எப்பவும் கன்னி பொண்ணாவே அவரோட வீட்டில் வச்சிருக்கிறதா உத்தேசமா? இல்லை இல்லை, அவருக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆசை இருந்துச்சு. அது என்ன பைத்தியக்கார ஆசை? மாமாவோட மகன் 6 வருஷத்துக்கு முன்னால அவர்கிட்ட கோபிச்சுட்டு ஓடி போயிட்டானா. அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்பி வருவான், அவனுக்கு என்ன கட்டி கொடுக்கலாம்னு அவருக்கு ஆசை. இது பைத்தியக்கார ஆசை தானே? கள்ளன் இதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தான். குதிரை 2 பேரையும் சுமந்துட்டு சாலை வழியா மெல்லமா போயிட்டு இருந்துச்சு. கள்ளனும் அதை விரட்டி ஒன்றும் கூட்டிட்டு வரல. அவன் என்னத்தையே யோசிச்சுட்டே வந்தான். புளியந்தோப்பும் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மரகதவள்ளி, கள்ளா, என்ன யோசனை பண்ற அப்படின்னு கேட்டா. என்னமோ யோசனை பண்றேன், உனக்கு என்ன? அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா உன்னை ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. என்ன கேள்வி? சீக்கிரம் கேட்டு தொலை. அதோ புளியந்தோப்பு நெருங்கி வந்துடுச்சு. கள்ளா, நீ ஒன்றும் உனக்காக திருடுறதில்ல, ஏழைகளுக்காகத்தான் திருடுறேன்னு மற்றவங்க சொல்றாங்களே, அது உண்மையா? உண்மையா இருக்கலாம், அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு ஒரு நாள் உனக்காக திருடலாமே அப்படின்னு சொல்றேன். எனக்காக என்னத்தை திருட சொல்ற? நீ நகை நட்டை கூட அதிகமா போட்டுக்கல, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தானே வந்திருக்க. ச்சே, உன்னை போய் நகை திருட சொல்வேனா? வேற என்னத்தை திருட சொல்ற? உனக்கு புரியலையா? உன்னை பத்தி என்னெல்லாமோ பிரமாதமா சொல்றாங்களே, இவ்வளவு புத்திக்கட்டையான மனுஷனா நீ? அந்த பாளையக்காரனுக்கு நாமத்தை போட்டுட்டு நீயே என்ன திருடிட்டு போன்னு சொல்றேன். இந்த வார்த்தைகளை அவளோட வாயிலிருந்து கேட்ட கள்ளனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. குதிரையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு முன்னால உட்கார்ந்திருந்த மரகதவள்ளிய தன்னை பார்க்குற மாதிரி திருப்பி உட்கார வச்சான். அந்த நிலா வெளிச்சத்துல கள்ளன் தன்னோட முகமூடிய நீக்கினான். மரகதவள்ளியோட முகத்தை தூக்கி பிடிச்சு பார்த்தான். நீ சொல்றது என்னன்னு தெரியாம சொல்ற. நான் வீடு வாசல் இல்லாதவன், மலையிலையும் காட்டுலையும் அலைஞ்சு திரியிறவன். அரண்மனையில சுகமா வாழ்ந்து நீ என்னோட எப்படி வாழ முடியும்? கள்ளா, உன்னோட அரண்மனையே எல்லாத்துலேயும் பெரிய அரண்மனை. பூமியே உன் வீட்டோட தர, இந்த வானமே கூரை. இதை விட பெரிய மாளிகை எங்க இருக்கு சொல்லு? அந்த பாளையக்காரனை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கத்துல பயந்து உளறி இருக்கேன். அவன்கிட்ட நீ என்ன ஒப்படைச்சிட்டனா நான் உடனே இந்த உயிரை விட்டுருவேன். ஸ்திரீஹத்தி தோஷம் உனக்கு வரும். உன்னோட வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் மாமா வீட்டுக்கு திரும்பி போகவும் முடியாது. கள்ளா, என்னை உன்னோட கூட்டிட்டு போயிட. இதோ பாரு, என்னை போலீஸ்காரர்கள் கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இணையிலிருந்து
பாளையக்காரரோட 200 ஆட்களும் நம்மளை தேடி வருவாங்க. வேட்டை நாய்களை பார்த்தா நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். உனக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்டா மரகதவள்ளி. அங்க புளியந்தோப்புல பாளையக்காரன் தில்லைமுத்து தேவனும் ஜமீன் கருடாச்சல தேவரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. தில்லைமுத்து தேவன் கருடாச்சல தேவர் மேல நிறைய புகார்கள் சொன்னான். தன்னை அவமதிச்சு பேசினதாவும் தன்னோட கிராமங்கள்ல மாடுகளை விட்டு மேய்ச்சதாவும் குற்றம் சொன்னான். அதுக்கெல்லாம் கருடாச்சல தேவர் சமாதானம் சொன்னாரு. இப்படி கொஞ்ச நேரம் போக்குனதுக்கு அப்புறமா பாளையக்காரன் கடைசியா முக்கியமான விஷயத்துக்கு வந்தான். உங்களோட மருமகள் மரகதவள்ளியை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருங்க, மற்ற எல்லா குற்றங்களையும் நான் மறந்துடுறேன் அப்படின்னா. என்னோட ஜமீன்ல பாதி கேட்டாலும் கேளு, கொடுத்துடுறேன், என்னோட மருமகளை மட்டும் கேட்காத அப்படின்னு கருடாச்சல தேவர் சொன்னாரு. அது என்ன பிடிவாதம்? யாருக்காவது கட்டி கொடுக்க வேண்டியது தானே. என்னை விடவும் நல்ல மாப்பிள்ள உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு தில்லைமுத்து தேவன் பச்சையாவே கேட்டுட்டான். எனக்கோ வயசாகிடுச்சு, வேற யாரும் எனக்கு இல்லை, அவளும் இல்லைன்னா வீடு பாலடைஞ்சு போயிடும் அப்படின்னு ஜமீன்தார் சொன்னாரு. அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க, நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாளையக்காரன் சொன்னான். கடைசியா ஜமீன்தார் தன் மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சிட்டாரு. ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான், அவனுக்கு என்னோட மருமகளை கட்டி வைக்கணும்னு ஆசை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பாளையக்காரன் சிரிச்சான். 6 வருஷமா வராதவன் இனிமே வரப்போறானா? உமக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. அதுக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கையவே நீ பாழாக்க பாக்குறீங்க. அதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னா. இப்படி ஜமீன்தாரோட வாக்குவாதம் செஞ்சிட்டு இருக்கும் போதே பாளையக்காரனோட காது கூர்மையாச்சு. சாலையில குதிரை வர்ற சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்டான். ஏறக்குறைய நிலவு உச்சி வானத்துக்கு வந்தாச்சு. அப்போ குதிரையோட காலடி சத்தமும் கேட்டது. உடனே பாளையக்காரன் எந்திரிச்சான். நீங்க என்னமோ உங்களோட மருமகளை பத்திரமா அரண்மனையில வச்சு பாதுகாக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லாத சமயம் என்ன நடக்கோ என்னமோ. வயது வந்த பெண் எத்தனை நாளைக்கு உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு ரத்தம் கொதிச்சுது. நீயும் ஒரு மனுஷனா? உன்கிட்ட போய் பேச வந்தேன் அப்படின்னு எந்திரிச்சாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, குதிரையில யார் வர்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லைமுத்து தேவன் சாலை கிட்ட வந்தான். அவனோட ஆட்கள் ஜமீன்தாரை வெளியில போக விடாத மாதிரி அவரை சூழ்ந்து நின்னுக்கிட்டாங்க. ச்சே, இப்படி ஒரு இக்கட்டில் வந்து அகப்பட்டுக்கிட்டோமே அப்படின்னு கருடாச்சல தேவர் வருத்தப்பட்டாரு. தில்லைமுத்து தேவன் சாலை கிட்ட போய் நின்னான். குதிரை புளியந்தோப்பை நெருங்கி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. அவனோட உற்சாகம் எல்லை கடந்து போச்சு. தான் நினைச்சது நிறைவேறிட்டு அப்படின்னே அவன் நம்பினான். இவ்வளோ சுலபமா உயிர் சேதம் எதுவும் இல்லாம காரியம் கைகூடி வந்துட்டே அப்படின்னு சந்தோஷமும் பட்டான். குதிரை மறுபடியும் நெருங்கி வந்துச்சு. இதோ இங்க வந்துட்டு. அதுக்கு மேல 2 பேர் இருக்கிறதும் நிலா வெளிச்சத்துல நல்லா தெரிஞ்சது. அவன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு நேர வந்தது. அதுக்கு அந்த பக்கமும் போச்சு. நில்லு நில்லு அப்படின்னு கத்துனான். ஆனா குதிரை நிற்கவே இல்லை. புளியந்தோப்பையும் அதுக்கு அடுத்திருந்த பொத்தையையும் தாண்டி மின்னல் மின்ற நேரத்துல ராமபிரானோட கோதண்டத்திலிருந்து கிளம்பின பானத்தை போல குதிரை போயிட்டு. அப்புறம்தான் தில்லைமுத்து தேவன் கள்ளன் தன்னை ஏமாத்திட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே கொண்டு வா குதிரையை அப்படின்னு அலர்னான். அவனோட குதிரை வந்ததும் அதுல தாவி ஏறிக்கிட்டான். மடையர்களே என்னோட வாங்க அப்படின்னு கத்துனான். மற்ற 7 குதிரைகள்லையும் ஆட்கள் ஏறிக்கிட்டாங்க. முன்னால போன கள்ளனோட குதிரையை பின்தொடர்ந்து மற்ற 8 குதிரைகளும் போச்சு. அந்த குதிரைகளுக்கு பின்னால காலாட்களும் ஓடினாங்க. ஜமீன் கருடாச்சல தேவருக்கு இது எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே திகைச்சு போய் நின்னாரு. அதுக்கப்புறமா அரண்மனைக்கு போனாரு. காதரா கள்ளனோட குதிரை வாயு வேகத்துல பறந்து போச்சு. இருந்தாலும் அந்த குதிரை ஏற்கனவே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்துடுச்சு. அதோட 2 பேரை தன்னோட முதுகுல சுமந்துட்டு வருது. அதனால பின்னால வந்த குதிரைகள் அதை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வந்தது. கடைசியா கள்ளனோட குதிரை இந்த ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆறு இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு கிடையாது. வெள்ளம் 2 கரைகளையும் தொட்டு காட்டாறு மாதிரி போயிட்டு இருந்தது. 6 அடி உயரமுள்ள ஆளுக்கும் இந்த ஆத்த கடக்க முடியாது. பிரவாகத்தோட வேகமோ ரொம்ப அதிகம். திரும்பி போகவோ வழி இல்லை. ஆத்தங்கரையிலேயே நின்றுட்டு இருந்தா கண்டிப்பா அகப்பட்டுக்குவோம். வேற வழியே இல்லாம கள்ளன் குதிரையை துணிஞ்சு ஆத்துல இறக்கணும். குதிரை அவங்க 2 பேரையும் சுமந்து ஆத்துல இறங்கி வெள்ளத்தோட வேகத்தையும் சமாளிச்சுட்டு நீந்தி போச்சு.
அந்த கள்ளன்கிட்ட அந்த வாயில்லா பிராணி அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தது. எப்படியோ தட்டு தடுமாறி அந்த கரைக்கிட்ட நெருங்கியாச்சு. ஆனால் அந்த கரையை போய் சேராம கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அங்கே கரை ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. குதிரை முன்னங்கால வச்சு தாவி ஏற முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதால் முடியலை. கள்ளன் பார்த்தான். அந்த சைடில் பாளையக்காரனோட குதிரைகள் வந்துருச்சு. பாளையக்காரன் அதற்ற குரல் கேட்டுச்சு. சில குதிரைகள் ஆற்றுல இறங்கிருச்சு. இந்த நிலைமையில கள்ளன் ஒரு யோசனை பண்ணான். மரகதவள்ளியை தூக்கி கரையில் போட்டான். அவள் கரையில் பத்திரமா விழுந்ததுக்கு அப்புறம் தானும் குதிரை மேலேருந்து குதிச்சான். 2 எட்டுல நீந்தி கரையேறிட்டான். அதுக்கப்புறம் குதிரையையும் கரை சேர்க்கறதுக்காக திரும்பி பார்த்தான். ஆனால் ஐயோ பாவம், அந்த குதிரையோட சக்தி அவ்வளோதான். எஜமானனை அந்த கரை சேர்த்ததுக்கப்புறம் அது வெள்ளத்தோட போராட முடியாமல் அந்த வெள்ளத்திலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. எஜமானனை அந்த கரையில் சேர்த்ததும் அது வெள்ளத்தோட போராடுற ஊக்கத்தையும் இழந்து போச்சு. வெள்ளம் அதை அடிச்சிட்டு கொண்டு போயிட்டு. அந்த குதிரைக்காக கள்ளன் ரொம்ப அனுதாபப்பட்டான். ஆனால் குதிரைக்காக துக்கப்பட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா தன்னோட காதலையும் இழந்துருவான். அதுக்குள்ள மரகதவள்ளியும் எழுந்திரிச்சு அவன் கிட்ட வந்துட்டா. 2 பேரும் கை கோத்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. ஆத்தங்கரைக்கு அந்த சைடில் இருந்த காட்டுக்குள்ள புகுந்து அந்த நேரத்துக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க. பாளையக்காரனோட குதிரைகள்ல ஒன்று கூட ஆத்த பாதி அளவுக்கு கூட தாண்டலை. 4 குதிரைகள் ஆத்தோட போயிடுச்சு. கள்ளனை பிடிக்க முடியாம பாளையக்காரன் ஏமாந்து போய் திரும்பினான். ஜமீன் கருடாச்சல தேவர் தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போனதுக்கப்புறம் அங்கே மருமகள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவளை கூட்டிட்டு போனது தன்னோட மகன்தான் அப்படின்னு தாதி பெண்கள் சொல்ல கேட்டுக்கிட்டாரு. அதோ ஆத்துக்கு அந்த சைடில் உள்ள ஊருக்கு பரி உயிர் காத்த நல்லூர் அப்படின்னு பேர் வந்த காரணம் என்னன்னு இப்போ தெரியுதா இப்படின்னு அந்த கதையை பெரியவர் சொல்லி முடிச்சாரு. இதுக்குள்ள எங்களோட மோட்டார் வண்டியை 30 ஆட்கள் சேர்ந்து தள்ளி அந்த கரையில் சேர்த்துட்டாங்க. என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க. கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிழவன்கிட்ட ஒரு 5 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். அதை அவர் வாங்கி மடியில் செருகிட்டே, கதை இல்லையா, உண்மையா நடந்தது அப்படின்னாரு. உண்மையா நடந்ததுன்னு எப்படி சொல்றீங்க, நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பார்க்கத்தான் பார்த்தேன் அப்படின்னு கிழவர் சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஓஹோ, கள்ளன் தப்பிச்சு போகிறதுக்கு நீர் ஒருவேளை உதவி செய்தீரோ அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐயா, நான் அவனுக்கு உதவி செய்யலை, எனக்குத்தான் அவனால் ரொம்ப உதவி. காதரா கள்ளன் உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கான். இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர்றான். அவன் புண்ணியவான் அப்படின்னு சொன்னார். உமக்கு அவன் என்ன உதவி செஞ்சான் அப்படின்னு கேட்டேன். பெரியவர் தன்னோட மடியில் வச்சிருந்த ஒரு பழைய நஞ்ச காகிதத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு கொடுத்தாரு. அதில் இங்கிலீஷில் எழுதியிருந்தது. கீழே சர்க்கார் முத்திரையும் பதிச்சிருந்தாங்க. காதலிக்காத கள்ளன் என்று இந்த பக்கங்களில் பிரசித்தி பெற்றிருந்த முத்து விஜய சேதுதேவன் என்னும் பக்கா திருடனை பிடிப்பதற்கு உளவு கூறி ஒத்தாசை செய்த கொள்ளை முத்து தேவனுக்கு இந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டும் மாதம் 15 ரூபாய் வீதம் ஜீவிய காலம் வரையில் பென்ஷனும் காருண்ய பிரிட்டிஷ் துறை தனத்தாரால் அளிக்கப்படுகிறது. இதை படித்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவரை ஒரு மாதிரி அருவருப்பாக பார்த்தேன். அந்த புண்ணியவானுக்கு நான் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கேன். போன 50 வருஷமா அவனால தான் என் குடும்பமே பிழைச்சிட்ருக்கு. அவனுக்கு நான் 7 தலைமுறையும் கடமைப்பட்டவன் அப்படின்னு சொன்னார். வேகமாக ஆற்ற கடந்து அந்த கரைக்கு போயிட்டு மோட்டாரில் ஏறிக்கிட்டேன். அந்த கிழமை இருந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக போனால் போதும்னு இருந்துச்சு. காதரா கள்ளனை காட்டி கொடுத்து அவனால் பயனடைஞ்ச அந்த கிழவன் அந்த கள்ளனை இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு அவன்கிட்ட நன்றியோடவாது இருக்கிறாரு. இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.